உன்னத நிலை அப்படின்னு ஒன்று உண்டு. அப்படிங்கும் போது அது பேசாதிருத்தல் அப்படின்ட்டு தான் எல்லா பெரியவர்களும் கூறுவார்கள். பேசாதிருத்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தியானதா அப்படின்னா, கட்டாயமாக மௌனமாக இருத்தல் அப்படிங்கிறது பெரிய ஆற்றலை வழங்க வல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம உடல்ல இருக்க ஆற்றல் குறைகிறதுனா அது அதிகமாக நம்ம பேசுறதுனால தான். அதனால தான் பெரும்பாலுமான ஞானியர்கள் தங்கள் பேச்சையே தவிர்த்து கொள்வார்கள். இன்றும் நிறைய ஞானியர்கள் சித்தர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரிடமும் பேசுவதில்லை, சைகைகளின் மூலமாகவே பதில் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதிகபட்சமாக ஒரு வார்த்தையில எல்லா பொருளும் புரிகிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த மௌனத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டானா கட்டாயமா மௌனத்திற்கு சக்திகள் அதிகம். அப்ப ஆன்மீகத்துல நம்ம முதல் படியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் மௌனமாக இருத்தல் அப்படிங்கிறது. அந்த காலத்துல மௌன விரதம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களிலும் கடைபிடிக்கப்பட்டது. மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ மௌன விரதம் இருந்தார்கள். இழந்த சக்திகளை எல்லாம் மீட்டுக் கொள்வதற்காக, உடல் அளவில் இழந்த சக்திகளை மீட்டுக் கொள்வதற்காக அந்த மௌன விரதமானது சிலரால் கடைபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதீத சக்தி அப்படிங்கிறது எல்லை இல்லாதது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்குங்க. அப்ப எப்பவுமே மௌனமா இருந்துடணுமா? இது நடக்கக்கூடியதானா? மௌனமாக இருக்க முடியவில்லை என்றால் சரியான இடத்தில் மட்டும் பேசுங்கள், தேவையான இடத்தில் மட்டும் பேசுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாம நிறைய இடங்கள்ல பேசி உங்களுடைய ஆற்றலை இழப்பதற்கு பதிலாக எங்கு உங்களுடைய பேச்சின் தேவை இருக்கிறதோ அங்கு மட்டும் நீங்கள் பேசுங்கள். அதுவுமே உங்களுக்கு ஆற்றலை வழங்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா பேசுகின்ற வார்த்தைகள் கூட மிகவும் அன்பானதாகவும் அரவணைப்பானதாகவும் ஆதரவானதாக இருக்கும் பட்சத்துல இன்னும் சிறப்பான ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்ப இந்த இடத்துல ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறது அமைதி நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த அமைதி நிலையை அடையும் போது இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நமக்கு கிடைக்க பெறுகிறது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களில் பஞ்சபூத தத்துவங்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைத்து விட்டால், அதை பற்றி உணர்ந்து கொண்டு விட்டால் படிப்படியாக எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏன்னா ஒரே விஷயம், இறைவனோட அருட்பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா தன்னை உணர்ந்தவர்களுக்கும் சரி, தன்னை உணர துடிப்பவர்களுக்கும் சரி, தன்னை இல்லை என்று கூறுபவர்களுக்கும் சரி, அந்த இறைவன் சரிசமமா எல்லாத்தோட மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தன் இருப்பை உணர்த்தி கொண்டுதான் இருப்பார். சில இடங்களில் வெளிப்படையாக உணர்த்தி விடுகிறார், சில இடங்கள்ல மறைமுகமாக உணர்த்துகிறார், சில இடத்தில் மறைந்தே இருக்கின்றார். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர் இருப்பு என்னமோ உறுதியான ஒரு விஷயம். இப்ப இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட கூட இறைவன்கிற வார்த்தையை அடிக்கடி வந்துவிடும். கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி அவங்க பயன்படுத்திடுவாங்க. நம்ம கூட குறைந்த அளவு தான் இறைவனை ஞாபகம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவரை இல்லை என்று சொல்வதற்காக அவர்கள் நினைக்காத நேரமே இருக்காது. அந்த வகையில் கூட இறைவன் அவர்களை ஆட்கொண்டு விடுகிறார் அப்படிங்கிறத இந்த வாயிலா தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த பூமி பெருவெடிப்பு இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதன் வாயிலாக தோன்றிய போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நெருப்பு குழம்பாக இருந்தது அப்படின்னு. இடைவிடாது மழை பெய்து 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 இந்த பூமியானது குளிர்ச்சி அடைந்து இத்தனை உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையானது இங்கு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்ததுமே மனுஷனை இறைவன் படைத்தாரா அப்படின்னா கிடையாது. முதல்ல அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாத்தையும் படைத்த பின்னர், ஒவ்வொரு அறிவு ஜீவராசியா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பின்னர் கடைசியாகத்தான் சில விலங்கினங்கள் மனித இனங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேரடியா ஒரு உயிரினமே இங்க தோன்றுது அப்படின்னா அதுக்கு உணவில்லாத போது அந்த உயிரினம் வாழ்வதற்கான ஆதாரம் இருக்காதல்லவா? அப்ப தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்ப ஒரு இனம் இங்கு தோன்ற வேண்டும் என்றால் அந்த இனமானது சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லது வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு அந்த இனத்தை இறைவன் படைத்திருக்கிறார். அப்படிங்கும் போதே அவரோட அந்த ஆற்றலை, அவருடைய அந்த அறிவை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். இறைவனோட கருணையானது அனைவருக்கும் கிடைக்கிறது. மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோம்னா எல்லா பக்கங்களிலுமே மழை பெய்கிறது.
ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அதிகமா கொட்டி தீர்க்கிறது, ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு குறைவா பெய்தாலும் மழையானது எல்லா பக்கமும் பெய்கிறது. ஆனா அதை எப்படி பயன்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கறதான ரொம்ப முக்கியம். சில பேர் அணை கட்டி தடுத்து வச்சுக்கிறாங்க, சில பேர் குளம் குட்டை ஏரி எல்லாம் வெட்டி தூர்வாரி அதை தண்ணியை தேக்கி வச்சுக்கிறாங்க, சில பேர் அண்டால பிடிக்கிறாங்க, சில பேர் குடத்துல பிடிக்கிறாங்க, சில பேர் வீணடிச்சிடுறாங்க. இது போலதான் ஆன்மீகத்திலையுமே இறைவனோட கருணையானது அனைவருக்கும் கிடைக்கிறது. அதை அணை கட்டி தடுத்து வைப்பவர்கள் அதை அண்டால பிடிக்கிறவங்க குண்டால பிடிக்கிறவங்க மாதிரி அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இறைவனோட இருப்பை வந்துட்டு ஒவ்வொருவராலும் ஒவ்வொரு மாதிரியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ்வளவுதானே தவிர இல்லை என்று கூறுபவர்கள் மனதிலும் இல்லை என்று இல்லாமல் நிறைந்திருக்கிறார் எம்பெருமான் அப்படிங்கிறதா இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம். அப்ப என்ன ஒரு தாற்பயத்தை இங்க புரிஞ்சுக்கணும்னா, அவருடைய கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதன் வாயிலாக நாம் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும். மௌனம் மிகப்பெரிய மருந்து. இறைவனின் கருணையை பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை கிடைத்து அதை சரியாக பயன்படுத்தும் போது அவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஒரு ஆனந்தமான வாழ்க்கையானது அமையப்பெறும். நண்பர்களே, இது எனக்கான நேரம், இதை விட்டு விட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க. இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி, இந்த வினாடியை விட்டு விட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமா நமக்கே தெரிஞ்சது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு. இந்த இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அப்ப நம்ம வந்துட்டு ஆன்மீகத்துல செல்லணும், இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேல வந்துட்டு அதுல ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள். சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா? கட்டாயமா கிடையாது. இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போய்விடும். ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதுல என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது. எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது. அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம். அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன், இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம், உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது? எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள். எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி, வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார். மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமான். அப்ப நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தி அப்படின்னா கட்டாயமா கிடையாது. எப்ப சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது. அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால சிவபக்தியில ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இத்தனை வயசுல நான் ஈடுபடுவேன், இத்தனை வயசுல சன்னியாசம் போவேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான சிவபக்திக்கு சன்னியாசமும் ஒன்றுதான், இல்லறமும் ஒன்றுதான். மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கு, மனசு சுத்தமா உங்களால எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது, எல்லாத்தையும் சிவபெருமான பார்க்க முடியுதா உங்களால அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கின்றது. எனக்கு வகுக்கப்பட்ட நெறி இதுதான் அப்படிங்கிறத சிவபெருமான் என்னிடம் சூட்சமமாக உணர்த்திவிட்டால் அதில் செல்ல வேண்டியது எனது கடமை. உங்களுக்கான வழியை அவர் காட்டிவிட்டால் அதில் செல்ல வேண்டியது உங்களின் கடமை. அதை உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளேது நட்சத்திரம் ஏது.
கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும் போது அந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம், அந்த பிரச்சனைகள் நம்மை எப்படி தாக்கிவிடும். அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர, சர்வேஸ்வரனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது. எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும்? எனது பக்தி, என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை செய்தாக வேண்டும். அந்த சோதனைகளில் வெற்றி பெறும் போது அவருக்கான அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதல்ங்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசுல வச்சுக்குங்க. அப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து வருவது பக்தி அல்ல. இந்த நாள் இந்த நொடி அப்படிங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், சர்வேஸ்வரனை உணர வேண்டும், எல்லாமல்ல அந்த பராபரத்தை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நொடிதான் சிறந்தது. இதற்காக நாள் கிழமை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கட்டாயமா அது தள்ளி தள்ளி போய்கொண்டேதான் இருக்கும். மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினைச்சு அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சிவபக்தி அனைத்திலும் சிறந்தது, சிவநெறி அனைத்திலும் சிறந்தது. அது இந்த நொடியே செய்வது இன்னமும் உத்தமமானதுங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.